கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்துல நாங்க தெரிவிச்சுக்கிறோம். பொங்கி வரும் பொங்கலோடு உங்க வாழ்க்கையில வளம், செல்வம், மகிழ்ச்சி, அமைதி எல்லாம் பொங்கி வரட்டும்னு நாங்க சொல்றோம். ஓகே, தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில இன்னைக்கு வந்து பொங்கல் பொங்கி எல்லாருடைய மனசுலையும் மகிழ்ச்சியும் பொங்கணும் அப்படிங்கிறத நாங்க வாழ்த்திக்கிறோம். உங்களுடைய இந்த லுக்கெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீலாம்பரி கெட்டப்ல வந்திருக்கீங்க. எங்க இருந்து இறக்குமதி ஆனீங்க? அமெரிக்காவா, ஆஸ்திரேலியாவா, நியூசிலாந்தா? இல்ல நம்ம வந்து சிட்டில நிறைய பொங்கல் செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திருப்போம். ஆனா அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா குக்கர்ல எல்லாம் மஞ்சள் கட்டி வந்து பொங்கல் வைப்பாங்க. அது நீ தானே போன வருஷம் வச்சு உங்க அம்மா உன்னை வண்டோட திட்டாங்க. சோ அந்த மாதிரியான பொங்கல் செலிப்ரேஷன்லாம் நம்ம வந்து பார்த்திருக்கோம். ஆனா ஒரு அடிப்படையில ஒரு மண் சார்ந்த பொங்கல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், இங்க இருக்கக்கூடிய மக்கள், அதாவது ஒரு கிராமத்து பொங்கல் எப்படி இருக்கும், இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து இது வந்து ஒரு பண்டிகையா பார்க்காம இது ஒரு மண் சார்ந்த ஒரு வழிபாடா இந்த ஃபெஸ்டிவலை அவங்க எப்படி பாக்குறாங்க, எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னு தான் இன்னைக்கு நாள் முழுக்க நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். ஆக இன்னைக்கு நம்ம வந்து கிராமத்து பொங்கலை தான் பார்க்க போறோம். ஓகே, அந்த வகையில நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம். பந்தாரப்பள்ளி கிராமத்துக்கு வந்திருக்கோம். எஸ், பந்தாரப்பள்ளி மக்களுடைய அந்த வரவேற்பு வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமா திருப்பத்தூருக்கு வர, அதுவும் நம்ம களத்துல இறங்கி தான் கள நிலவரத்தை தெரிஞ்சுக்க போறோம். அதனால மக்களோட மக்களா பழகி பொங்கல் வச்சு சாப்பிட்டு அப்படியே வாங்க பழகலாமே அப்படின்ற மாதிரி பொங்கலை வைக்கிறோம். அண்ட் எல்லா நிகழ்ச்சிக்கும் தலைமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நிகழ்ச்சி வந்து செவ்வனே அழகா எடுத்துட்டு போனோம் அப்படின்னா அதுக்கு ஒரு தலைமை இருக்கும் இல்லையா? அவரை பத்தி சொல்லுங்க. ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்ட செயலாளரும் ஜோலார்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான திரு தேவராஜ் அவர்களுடைய தலைமையில தான் நடக்க போகுது. அவருடைய தலைமையின் கீழ் தான் இங்க இந்த பொங்கல் செலிப்ரேஷன் வந்து நடக்க போகுது. நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. நிறைய சுவாரஸ்யமான விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள்லாம் கூட உங்களுக்காக இருக்கு. தொடர்ந்து எல்லாத்தையும் பார்க்கலாம். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அதாவது காலையிலே வந்து ஒரு கிராமத்துல இப்படி பச்சை பசேன்னு இருக்கிற இடத்துல, அதுவும் பார்த்தீங்கன்னா அறுவடைக்கு தயாரா இருக்கிற அந்த நெற்கயிர்களுக்கு பக்கத்துல நான் நிற்கும் போது, அதுவும் புது ட்ரெஸ்லாம் போட்டு நிற்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பொங்கல் விழா வந்து எந்த அளவுக்கு சிறப்பா வந்து நாங்க கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பொங்கலுடைய பேஸ் அடிப்படை அப்படின்னா என்னன்னா அந்த விவசாயம் தான். இந்த விவசாயம் தான் நம்ம எல்லாருக்குமே ஒரு பேஸ். என்னதான் நம்ம வந்து உலகம் ஃபுல்லா வந்து இப்போ போய் என்னென்ன ஒர்க் பண்ணாலும், பெரிய பெரிய ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணாலும் நம்மளுடைய பேஸ் வந்து இங்கே தான் ஆரம்பிச்சது. ஸோ இந்த அறுவடையை செஞ்சு நம்மளுடைய உற்றார் உறவினர்களெலாம் வீட்டுக்கு கூப்பிட்டு அந்த பொங்கலை ரொம்பவே சூப்பராக கொண்டாடுவோம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபெஸ்டிவலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் 2 நாள் அப்படின்ட்டு போயிடும். ஆனால் இது அப்படி கிடையாது. கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா போகி, அதுக்கப்புறம் வந்து தைப்பொங்கல், வீட்டு பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு 4 நாள் வந்து அப்படியே கண்டினியூஸாக வரும். இந்த 4 நாளும் நம்ம வீடெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கலகலன்னு இருக்கும். ஸோ ஊரே வந்து விழா கோலம் பூண்டிருக்கும். தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் எல்லா சொந்தக்காரங்களுமே வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கு வந்து வேலை தேடி போயிருக்கக்கூடிய நம்மளுடைய சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய நம்மளுடைய நண்பர்களாக இருக்கட்டும், எல்லாரையுமே ஒன்றிணைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் தான். இந்த பொங்கலில் நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் வந்து இந்த தடவை வித்தியாசமான முறையில் மக்களோட மக்களாக சேர்ந்து நாம் வந்து இந்த பொங்கலை கொண்டாட போகிறோம். எனக்கு வந்து பயங்கர ஒரு எக்ஸைட்டடாக இருக்குது எப்படிலாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு கேட்டால் நான் என் ஊரில் கொண்டாடி இருப்பேன், ஆனால் திருப்பத்தூருக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்திருக்கேன். ஸோ திருப்பத்தூர் மக்கள் கூட பழகி அவங்க கூட சேர்ந்து இந்த பொங்கல் விழாவை கொண்டாட போகிறத நினச்சா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நான் ரொம்ப அப்படியே பார்த்தீங்கன்னா பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கிறேன். ஏன்னா எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போகலாமா? இங்க வந்தாலே நமக்கு அப்படியே அந்த ஃபெஸ்டிவ் மோட் வந்துருதுங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நெல்லெல்லாம் வந்து அப்படியே விளைஞ்சு நிற்குது, அறுக்க போறாங்க. கமான். அழகு சம்பா நெல்லு நட்டு நானே நானே நன்னானே
செஞ்சதை நம்ம எல்லாரும் பார்த்தோம். இப்போ அந்த புத்தரிசியில புது பானையில பொங்கல் வைக்க போறாங்க. எஸ், அதுவும் நம்ம மண்ணின் மைந்த திருப்பத்தூர் மாவட்ட செயலாளரும் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஐயா அவர்கள் வந்து வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் காலையிலே வந்து பார்த்தேன், நம்ம இவ்வளோ ஸ்போர்ட்டிவாக இறங்கி தம்பி நீங்கள் என்ன வேணா சொல்லுங்க, நான் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கி அங்கே வந்து அறுவடையை முடிச்சாங்க. அறுவடையை முடிச்ச கையோட அறுவடைக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த புத்தரிசியில் வந்து அந்த பொங்கல் வைக்கிறதா. ஸோ அந்த ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. ஸோ களத்தில் வந்து மண்ணின் மைந்தன் இறங்கிட்டாரு. அவருடைய கையால் இப்போ வந்து நம்ம பொங்கலை வைக்கலாம். ஓகே. அசோக், சிட்டிக்கும் கிராமத்துக்கும் இருக்கக்கூடிய நிறைய வேறுபாடுகள்ல முதன்மையானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கோலம் தான். நம்மலாம் அங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வாசல்ல வந்து ஸ்டிக்கர்லாம் கூட ஒட்டி வச்சிருப்பாங்க, நீங்களே கூட பார்த்திருப்பீங்க. ஆனா கிராமத்துல எப்படின்னா மழை பெஞ்சிட்டு இருந்தா கூட மழை விட்டு முடிச்ச உடனே போய் டக்குன்னு சின்னதா வந்து ஒரு கோலத்தை வந்து போட்டுருவாங்க. எப்படி ஒரு காஃபி ஒரு நாள் ஆரம்பிக்குதோ அது மாதிரி கிராமங்கள்ல இந்த கோலம் தான் ஒரு நாள் உதயமானதுக்கான அறிகுறி. இன்னொரு ஒரு டிஃபரன்ஸ் நான் சொல்லட்டா, இது வந்து பிரம்மாண்டமா போட்டிருக்காங்களா, இதெல்லாம் கிராமத்துல மட்டும் தான் சாத்தியம். அங்க போட்டனா ஓனர் யாரை கேட்டி இவ்வளவு பெருசு போட்டீங்க, 4 புள்ளியில தான் இருக்கணும், அதுக்கு மேல இருக்க கூடாது. அப்ப நாங்களும் இங்க கோலம் போடுறது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா கிராமத்துல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா விசாலமா நம்ம மனசுக்கு ஏத்த மாதிரி நம்ம மனசை போல பெருசா கோலத்தை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோலங்கள்லாம் போட்டிருக்காங்க. அதுல நம்ம ஸ்பெஷலா பார்க்க வேண்டியது பாத்தீங்கன்னா மகளிர் குழு. ஆமா, நிறைய இடத்துல வந்து எழுதியிருக்காங்க. அங்க பாருங்க, கே பந்தாரப்பள்ளி ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி மகளிர் குழு. அதுக்கு மேல பாருங்க ஜான்சி ராணி மகளிர் குழு. கிராமங்கள்ல வந்து மகளிர் குழு அப்படி வந்து ஒரு பிரதான இடத்தை பிடிக்குது. மகளிர்களோட முன்னேற்றத்திற்கு நிறைய திட்டங்களை வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து கொண்டு வந்துகிட்டே இருக்காரு. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், அதாவது குழந்தைங்க காலை வேளைகள்ல சாப்பிடாம ஸ்கூலுக்கு வராங்க அப்படிங்கும் பொழுது அந்த விஷயத்தை கேள்விப்பட்ட நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடனே கொண்டு வந்த ஒரு திட்டம் தான் வந்து முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். நிறைய குழந்தைங்க இனி வந்து காலையில சாப்பிட்டுட்டு பசியாறிட்டு அதுக்கப்புறமா அவங்களோட வந்து படிப்பை வந்து அவங்க தொடருவாங்க. ஸோ நிறைய டூர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். வாங்க ஒரு கோல டூர் வந்து பார்க்கலாம், என்னென்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, செவந்தி மகளிர் குழு. எஸ், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செவாந்தின்னு இருந்தது, மாத்தியாச்சு. ஓகே, இங்க வந்து ஜான்சி ராணி மகளிர் குழு. முதலமைச்சர் காலை உணவு நீங்க சொன்னீங்கல்ல, ஸ்ரீ வேடியப்பன் மகளிர் குழு. ஸோ இவங்க இந்த இதெல்லாம் வந்து தீட்டினவங்களுடைய கையையும் அவங்களுடைய ஃபேஸையும் அவங்களுடைய உள்ளத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்கள்ட்ட பேசணும் இல்லையா? வாங்க போலாம். சரி, எனக்கு வந்து சொல்லுங்க, இப்போ நீங்க வந்து டெய்லி காலையில எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க? எப்பெல்லாம் வந்து கோலம் அப்படிங்கிறது கிராமத்துல வந்து ரொம்ப ஸ்பெஷல்? ஏன்னா எல்லா நாளும் நம்ம இவ்வளோ பெரிய கோலம் வந்து போட மாட்டோம், ஒரு சில நாள் தான். எப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய கோலங்கள் போடுவீங்க? காலையில எத்தனை மணிக்கு முதல்ல எழுந்திருப்பீங்க? பண்டிகை டைம்ல மேக்ஸிமம் 4 மணிக்கு முன்னாடியே எழுந்துடுவோம். மற்ற டைம்ல 5 மணிக்கு அதுக்கப்புறம் தான் எழுதுவோம். ஓ, 5 மணிங்கிறதே லேட்டு. இப்போ புரிஞ்சதா? 5 மணிங்கிறதே உங்களுக்கு லேட்டு. நீங்களாம் எத்தனை மணிக்கு ஏஞ்சிப்பீங்க ஞாபகம் இருக்கா? இல்லை, இப்போ இங்க கேள்வி அக்கா, இப்போ சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா மார்கழி மாசத்துல காலையில ரொம்ப பனியா இருக்கும் அப்படிங்கறதுனால சில பேர் வந்து நைட்டே கூட இங்க வந்து கோலம்லாம் போடுவாங்களா? அந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களா? இல்ல, காலையில தான் எழுவேன். நான் என்ன பொறுத்த வரைக்கும் காலையில தான் எழுவேன். ஏன்னா அவங்க காலைல சீக்கிரம் ஏஞ்சிக்கிறாங்க காலையில. சரியா? சரி, இந்த கோலத்தை போறதுக்கு உங்களுக்கு எத்தனை நாள் தேவைப்பட்டுச்சு? இப்பதான் ஜஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி தான் வந்ததே. நான் லேட்டா வந்தேன், அதனால இங்க கடைசி வந்துட்டோம். அவன்கிட்டலாம் கொடுத்தீங்கன்னா 1 மாசம் போடுவான். மேடம் இப்போ கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க கையால இப்படி நாங்கன்னா வந்துடும். சரி அக்கா, கோலத்துல மொத்தம் எத்தனை வகைகள்லாம் இருக்கு? கோலம் அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன?
கோலம்னா அது ஒரு கலைன்னு சொல்லலாம். கலைதான், கலைன்னு சொல்லலாம். உங்களுடைய எண்ண ஓட்டத்தை பிரதிபலிக்குதுன்னு சொல்லலாம். நிறைய இப்போ வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் பெரிய வார்த்தைகள். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது பல குழந்தைகளோட கல்வியை வந்து நீங்கள் மேம்படுத்தியிருக்கு இல்லையா? சூப்பர். அப்போ நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்க. ஹாப்பி. அப்போ வந்து என்ன கோலம் போடுவீங்க? ஹாப்பியாக இருக்கும்போது எந்த கோலமா எது மனசுக்கு தோணுது அதை போட்டுருவோம். சரி, சோகமாக இருக்கீங்க. சில நாள் காலையில் எழுந்திருக்கிறோம், என்னன்னே தெரியல, ஐயோ இன்னைக்கு காலையில் கோலமே எழுந்திருச்சு போட மாட்டாங்க. எப்படி இருந்தாலும் இப்போ அந்த போகணுன்ற டைமில் போட்டுருவேங்க. அப்போ ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கீங்கன்னா ஒரு மாதிரி கலர்லாம் கொடுத்து அழகாக ஆமாம் போடுறது. ஆமாம். கொஞ்சம் சோகமாக இருந்தால் இந்த புள்ளி வச்சு இந்த சிக்கு கோலம் அதெல்லாம் கிடையாது. போய் இப்படி கொட்டி விட்டு வந்துருவாங்க. லைட்டாக ஒயிட் கலர் மட்டும் போட்டுருவோம். போட்டுருவோம். இதில் ஏதாவது நீ பண்ணியிருக்கியா? பண்ணது இல்லைல்ல? பார்த்தது கூட இல்லை. நீ மேக்கப் போகிறதுக்கு 3 மணி நேரம் இருக்கு. உனக்காக தான் இங்கே வரது லேட்டே ஆச்சு, தெரியுதா? சரி, ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப அழகாக பேசுனீங்க, அழகாக கோலம் போட்டிருக்கீங்க. ஓகே கிரிஜா, இப்போ நம்ம கூட இருக்கவங்க வந்து டெரர் குழு என்கிற செவ்வந்தி குழு. செவ்வந்தி மகளிர் குழு உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எதுக்கா இந்த பேர் வச்சீங்க? எதுக்கா இதை தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க இது பண்ணீங்க? அது ஒரு மலர் இல்லைங்களா? அடடடடடா, அது ஒரே ஒரு மலர் தான் இருக்கு, செவ்வந்தி. செவ்வந்தின்றது எப்படி பார்க்கறதுக்கே பிரைட்டா இருக்குது இல்லைங்களா? கலர்ஃபுல்லா இருக்குங்க இல்லையா? அதனால செவ்வந்தி அப்படின்னு சொல்லி. ஓகே, நீங்க சொன்ன மாதிரியே கோலமும் பயங்கர கலர்ஃபுல்லா இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறதுல நிறைய பேர் வந்து கோலம்லாம் போட்டிருக்காங்க. நம்ம தான் பெஸ்ட்டாக போட்டிருக்கோம், இல்லை நம்மளை விட நிறைய பேர் போட்டிருக்காங்களே அப்படின்னு வந்தோன்னு எதுவும் பயந்தீங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம தான் நம்ம பெஸ்ட். அதே மாதிரி இப்போ கிராமப்புறங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய மகளிர் குழுக்கள் இருக்கு. மகளிர் குழு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு? இந்த மகளிர் குழு எவ்வளோ உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குது? கண்டிப்பாக குழு அப்படின்னாவே ஒரு தன்னம்பிக்கை தான். ஏன்னா நம்மளுக்கு நம்ம தேவையை வந்து நம்மளா எவ்வளோதான் நம்ம ஓடி ஓடி சம்பாரிச்சாலையும் டக்குன்னு வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்மளால சேர்த்த முடியறதில்ல. அதுவே மகளிர் குழு அப்படின்றது இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ தேவையான அளவு நம்ம எடுத்துக்கிறோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி நம்ம கழிச்சிடுறோங்க. அதே மாதிரி நம்ம சேர்த்து ஏதாவது ஒரு நகையோ ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளால வாங்க முடியறதில்ல. அதே குழுவில் வந்து நம்ம கடனாவோ லோனாவோ வாங்கினோங்கன்னா மொத்தமாக நம்ம தேவையை வந்து பூர்த்தி செஞ்சுக்கிறோம். அதே மாதிரி சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னாலுமே அதுக்கு வந்து மகளிர் குழு நமக்கு வந்து வாழ்வாதாரம்னு சொல்லலாம். சாப்பாடு எப்படியோ அந்த மாதிரி இந்த மகளிர் குழு தான் எங்களுக்கு வாழ்வாதாரம். கரெக்ட். மகளிர் குழு தான் கிராமப்புற பெண்களுக்கான வாழ்வாதாரம். அதுவும் கிராமப்புற பெண்களை தொழில் முனைவோரா மாற்றதுக்கான வாழ்வாதாரம் எது கொடுக்குது அப்படின்னா மகளிர் குழுக்கள். தொடங்கினாலையும் இங்கதான் வந்து லோன் எடுப்போம், கடன் எடுப்போம். எதுவுமே ஒரு நல்ல விசேஷம்னாலையும் இங்கதான், யார்கிட்டயும் கடன் வாங்கக்கூடாது, நம்ம சுயமா எடுத்து செஞ்சு எல்லாமே முடிச்சுட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா கட்டி கழிச்சுப்போம். அதனால இது முக்கியமான வாழ்வாதாரம்னா கிராம மகளிர் குழு தான். அதாவது இந்த மகளிர் குழு வந்து அவங்க ஏர்ன் பண்றது வந்து வீட்டுக்கு மட்டும் இல்ல, நாட்டுக்கே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவங்க இந்த கோலம் பத்தி பேசும்போது இல்ல மத்த விஷயங்கள் பத்தி பேசும்போதுலாம் ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருந்தாங்க. பட் மகளிர் குழுல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது பாத்தீங்கன்னா அது அவங்க அப்படியே மனசார வந்து சொல்ற மாதிரி இதுதான் எங்களோட வாழ்வாதாரம், நாங்க யார்கிட்டயும் போய் நிக்கணுங்கிற எந்த அவசியமும் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்றது. ஏன்னா பொருள் ஈட்டுறது வந்து ஆண்களால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற ஒரு மித்தை கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க. அதை அடிச்சு நொறுக்குனது இந்த மகளிர் குழு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நகரத்துல இருக்கிற பெண்களை தாண்டி கிராமத்துல இருக்கிற பெண்களாலையும் சாதிக்க முடியும், எங்க கிட்ட இவ்வளவு டேலண்ட் இருக்கு, உங்களோட ஹெல்ப் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சுயமா ஒரு சுயம்பா இன்னைக்கு வந்து அவங்க முன்னேறி இருக்காங்க. அப்படின்னா அதுக்கு வந்து மகளிர் குழு வந்து ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதை வெளிப்படுத்துற விதமா தான் அங்கங்க பாத்தீங்கன்னா உங்க குழு அப்படியா எங்க குழு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு கலர்ஃபுல்லா வந்து இதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய நிறைய குழுக்களுக்கு மத்தியில ஒரு ஆரோக்கியமான போட்டியும் இருக்கு. எந்த குழு பெஸ்ட், நாங்க எத்தனை தொழில் முனைவோர்களா இங்க இருக்கோம் அப்படிங்கறதுல அந்த ஆரோக்கியமான போட்டியும் இங்க இருக்கக்கூடிய மகளிர் குழுக்களுக்கு மத்தியில இருக்கு. யோசிச்சு பாரு, இப்ப நீ நானும் இந்த போட்டியில இருக்கும் அப்படின்னா என்ன பண்ணிருப்ப? நீ ஒழுங்கா பண்ணா தண்ணியை தூக்கி நான் ஊத்தி விட்டுருப்பேன், நீ என்ன பண்ணிருப்ப? பண்ணிருக்க மாட்டேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு போட்டி நமக்குள்ள இருந்திருக்கும். பட் இவங்களுக்குலாம் அந்த மாதிரிலாம் போட்டி இல்லாம ரொம்ப ஜாலியா நீ எப்படி வேணாலும் போட்டுக்கங்க, எங்களோட எண்ண ஓட்டத்தை நாங்க பிரதிபலிக்கிறோம் அப்படிங்கிற விதமா செவ்வந்தி ரொம்பவே அழகா செம்மையா வந்து இந்த கோலத்தை போட்டிருக்கிறீங்க. புது பானையில நம்ம வந்து புத்தரிசி எல்லாம் போட்டாச்சு, பொங்கல் அங்க வந்து ரெடி ஆயிட்டே இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்பதான் நீங்க வந்து மெயினான ஒரு இடத்துக்கே வந்திருக்கீங்க. ஏன்னா எல்லா மகளிரும் பாத்தீங்கன்னா அவங்களோட கைவண்ணத்தை காமிச்சு கோலம் போட்டிருக்காங்க. இதுல எது பெஸ்டான கோலம்னு வேற சொல்ல வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்கு. எல்லாரும் வந்து நீங்க யார் கோலத்தை வந்து பெஸ்டான கோலம்னு சொல்லுவீங்கன்னு வேற பாத்துட்டு இருக்காங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா இங்க நிறைய மகளிர் குழுக்களோட பேர்களை வந்து எழுதியிருக்காங்க. சக்தி மகளிர் குழு, செவ்வந்தி மகளிர் குழு அப்படின்னு நிறைய மகளிர் குழுக்களோட பேரை எழுதியிருக்காங்க. கிராமப்புறங்களை பொறுத்த வரைக்கும் மகளிர் குழு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம்? ஏன்னா இங்க நான் அக்காங்க கிட்ட எல்லாம் பேசும்போது எங்களுக்கான வாழ்வாதாரமே அதுதான் அப்படின்னு ரொம்ப பெருமையா சொன்னாங்க. நீங்க சொல்லுங்க. மகளிர் குழுவினுடைய மாண்புமிகு நம்முடைய கழகத்தினுடைய முதலமைச்சருடைய
ஆணைக்கிணங்க நம்முடைய கலைஞர் தான் முதலாக தருமபுரி மாவட்டங்களில் இந்த நிகழ்ச்சியை மகளிர் சுய உதவி குழுக்களை ஆரம்பித்து அவருடைய வாழ்வாதாரங்களை எல்லாம் போக்குவதற்காக கழக தலைவர் ஆரம்பித்தார்கள். அதை தொடர்ந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், இன்னைக்கு கழக தலைவர் அவர்கள், இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் எல்லா மக்களும் திராவிட மாடல் அரசில் எல்லோருக்கும் எல்லாம் என்ற நிலை உருவாக்குவதில் மகளிர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக பல்வேறு நிலைகளை எதை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு மகளிருக்கெல்லாம் தகுதி உள்ளவர்களுக்கு அந்த உரிமை தொகையெல்லாம் வழங்கி இன்னைக்கு வாழ்வாதாரம் இருக்கிறது. மகளிர்களுக்கு கட்டணமில்லாத பேருந்து பிங்க் பஸ் இன்றைக்கு விட்டு அது ஸ்டாலின் பஸ் என்ற சொல்லக்கூடிய உலகெல்லாம் சொல்லக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு ஊடகங்களில் பரவக்கூடிய அளவிற்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அது இல்லாமல் இன்னைக்கு புதுமை பெண் என்ற திட்டத்தில் கூட மகளிர்கள் மாதம் 1000 ரூபாய் பெறப்பட்டு வாழ்க்கை தரங்கள் படிக்க முடியாத பிள்ளைகள் எல்லாம் ஏழை எளிய பிள்ளைகள் இன்றைக்கு படிக்க. அது இல்லாமல் இன்னும் மீண்டும் கழக தலைவர் மாணவர்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் அதை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்களுடைய படிப்பும் படிக்காத இந்த நாட்டில் படித்தால்தான் கல்வி விஞ்ஞானம் வளர்ச்சி பெறும், பொருளாதாரம் சமூகத்தில் ஒரு பெரிய அக்கறையோடு வாழக்கூடிய சூழ்நிலையில் மாணவர்கள் எல்லாம் படித்தால்தான், படிக்கின்ற காலங்கள் படித்தால்தான் நிச்சயமாக வாழ்க்கையிலே நாம் முன்னேற முடியும், இந்த நாடுகளும் வளரக்கூடிய வாய்ப்பை பெற முடியும் என்ற நோக்கத்தோடு தான் இருக்கிறார். இன்னும் கழக தலைவர் இன்னைக்கு மகளிர் இல்லாமல் இன்னைக்கு இன்னுயிர் காப்போம் என்ற ஒரு திட்டங்கள் கழக தலைவர் அவர்கள் எங்கேயாவது விபத்துகள் ஏற்பட்டு மாணவர்களாகட்டும் மாணவிகளாகட்டும் பெற்றோர்களாகட்டும் வயது ஒரு குடும்பத்திற்கு ஏறத்தாழ 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இலவசமாக உடனடியாக தடுக்கி விழுந்தவர்களை மருத்துவமனைக்கு எடுத்து சென்றால் அந்த மருத்துவமனையில அவர்களுக்கு ஒரு 5000 ரூபாய் கழக தலைவர் அவரையும் பாதுகாக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறார். சார், அடுத்து நம்ம எல்லா கோலங்களையும் போய் பார்த்துட்டு வரோம். பல்வேறு மக்கள் நல திட்டப்பணிகளை வந்து கொண்டு வராங்க அரசாங்க சார்பா. அந்த திட்டம் வந்து எப்ப முழுமையடையும், எப்ப சக்சஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் வந்து அந்த ரிசல்ட்டை சொல்லும் போதுதான். ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா கோலத்தின் மூலமா அவங்க வந்து இந்த வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. காலை உணவு திட்டமாக இருக்கட்டும், இலவச பயணமாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல திட்டங்களை வந்து கோலத்தின் மூலமா மக்கள் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ அப்ப அந்த திட்டம் வந்து சக்சஸ். அப்படி இந்த சக்சஸ் ஆயிருக்கும் போது இந்த மனநிலையில், அதாவது பொங்கல் பொங்கி இருக்கு, நீங்களும் பொங்கல் வச்சுட்டு வந்திருக்கிறீங்க, இந்த சமயத்துல கலர்ஃபுல்லா இதை பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த திட்டத்தெல்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு? மகிழ்ச்சியா வந்து கழக தலைவர் அவர்கள் சிறப்பாக காலை சத்துணவு என்பது எல்லா தாய்மார்களுக்கும் எல்லோருக்கும், பிள்ளைகள் பிறக்காத தாய்மார்கள் இருக்க மாட்டார்கள், மாணவ செல்வர்கள் அதில் மகளிர் பிள்ளைகள் இருக்கும். இவர்கள் எல்லாம் வாழ்வாதாரத்தில் முதலாக சிறப்பாக எல்லோருக்கும் செல்லக்கூடிய திட்டம் இது. இது ஏற்றத்தாழ்வு இல்லாமல் திராவிட மாடல் அரசில் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்றைக்கு தலைவர் அறிவித்தார். மகளிர்களும் இன்றைக்கு கழக தலைவர் எதை எடுக்கிறார்களோ அதுக்கு உடனடியாக வாழ்வாதாரங்களை எங்களுக்கெல்லாம் கிடைக்கிறது. மகிழ்ச்சியாக கிராமப்புறங்கள், இதெல்லாம் எங்களுக்கெல்லாம் பெரிய நகரம் கிடையாது, இதெல்லாம் ஒரு பெரிய குக்கிராமங்கள், மலைப்பகுதி, சரியானபடி மழை இல்லை. இந்த பகுதியில் தமிழகம் முழுவதும் மழை பெய்திருக்கலாம். இந்த நாற்றம்பள்ளி பகுதியில் ஒரு பாதி பகுதிகளுக்கு ஏரிகளே நிரம்பாத பகுதி இருந்தாலும் மகிழ்ச்சியாக தலைவர் காலத்தில் எல்லோரும் இருக்கிறோம் என்று எங்களோடும் பகிர்ந்திருக்கிறார்கள். நம்முடைய கழக ஆட்சி சிறப்பாக செய்யும். செவந்தி மகளிர் குழு சார், இவங்க வந்து துணை முதலமைச்சர்கிட்ட இருந்து மணிமேகலை விருதெல்லாம் கூட வாங்கியிருக்கிறதா சொன்னாங்க. அதாவது கோலம் போடும்போதே எல்லாரும் வந்து எங்களோட கோலம் தான் பெஸ்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் போட்டுட்டு இருக்காங்க. நாம என்னன்னு பார்ப்போம். ஆமா, வேடியப்பன் மகளிர் குழு
அது என்ன பொங்கலா? பொங்கல் பானை. என்ன கடிக்கிறாத்தனா? ரொம்ப நேரமா எதிர்பார்த்தது நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். மியூசிக்கல் சேர்ல சேர் ஓடையலடா இப்படி. ஓகே சூப்பர். ஓகே சுமதி வந்து ஸ்மூத்தா விளையாடி இந்த இதுல வின் பண்ணிருக்காங்க.
பாப்போம். சூப்பர். உலகத்துல 1300 மீட்டர் இந்த இடத்துல தான் ஓடி இருக்காங்க. Field it. Come on. வீர விளையாட்டுகளும் பார்த்தாச்சு. இதுவும் ஒரு முக்கியமான வீர விளையாட்டு தான். லெமன் அந்த ஸ்பூன், லெமன் ஸ்பூன்ல இருந்து கீழே விழாம அவங்களும் விழுகாம அந்த எதிர்ப்பு போயிடும். ரெடியா? ரெடி 1 2 3 Come on. வேற லெவல். டெரர் ரவுண்ட். அமைப்பாளை நாம். சூப்பர். Let's go. இப்ப குட்டீஸ்க்கான லெமன் ஸ்பூன் ஆரம்பிக்க போறோம். நான் 1 2 சொன்னோம்னா போறோம். சரியா? 1 2 3. Very good. Come on. Ready. வேற லெவல். Ready. 2 3. கீழ கை வச்சு சுத்தணும். சௌந்தர்யா தான் ஃபர்ஸ்ட்.
அந்த அடுத்த பெரியவர்கள் எல்லாரும் வந்துடலாங்க. சேர் எடுத்து வந்துருங்க. சேர் எடுத்து வந்துருங்க. ப்ளீஸ் கிட்ட வந்துருங்க. சேர் எடுத்து வந்துருங்க. எங்கேயோ உட்காந்து பார்க்க கூடாது. இப்படி வந்துருங்க. அன்பு சார்ந்த பெரியவர்கள் கைத்தட்டி அவர்கள் உற்சாகம் ஊட்டும்படி அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கைத்தட்டுங்க, அப்பதான் உங்களுக்கு உற்சாகம் வரும்.